ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் தனித்தனியாக என்னச்சு பார்த்தா உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது 2 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த 45 கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே போதுமானது. அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்படியே டெஃபனிஷனை நம்ம எப்படி படித்து எழுதுவோமோ அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதினாவே போதுமானது. சரியா? அதனால் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே நம்ம எழுதணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இங்கே கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 45 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். என்னோட 45 கொஸ்டின் நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் இப்போ சூழியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ சூழியல்னா என்ன நீங்கள் தெரிஞ்சதை நீங்கள் எழுதினா போதுமானது. ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பேப்பர் திருத்துற ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப லிபரலாக தான் திருத்துவாங்க. சரியா? அப்படியே புக்கில் இருக்கிறதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை எழுதினா போதும். ஜிஎஸ்டியின் கூறுகள் யாவை. இப்போ ஜிஎஸ்டியின் கூறுகள் யாவைங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரலாக எழுத முடியாது. சரியா? அப்போ எந்தெந்த கொஸ்டின் வந்து நம்மளால் எழுத முடியும், எந்தெந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஒரு 38 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்திரை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி என்னாச்சு பார்த்தா டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்காக டீச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சார்க்கை பற்றின கொஸ்டின், ஐஎம்எஃப் பற்றின கொஸ்டின் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு என்னாச்சு பார்த்தா எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை பார்த்துங்க. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே போதுமானது. அதே மாதிரி இதுலேயும் வந்து கால் பிஎஸ்னின் அதாவது ஒப்புரவு கெழுவினை கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரூம் நம்ம என்னாச்சு பார்த்தா டீச் பண்ணி உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மொத்தம் 29 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக பப்ளிக்லையும் சரி இப்போ வரக்கூடிய ஆஃபல் எக்ஸாமினேஷன் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.